ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 95. இந்த பகுதியில் 102வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 11வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 11. அஜ சர்வேஸ்வர சித்தஸ் சித்தி சர்வாதிரச்சுதக விருஷா கபீரமேயாத்மா சர்வயோக வினிஸ்ருதக. நாமம் 102. ஓம் விருஷாகபயே நமக. அதாவது தர்மமே வடிவெடுத்தவர் என்று பொருள். இதை மகாபாரத போரில் நடந்த சம்பவத்திலிருந்து பார்க்கலாம். மகாபாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது. 17வது நாள் யுத்தம் நடக்கிறது. அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் கடும் போர். அந்த போர் நிலவிக் கொண்டிருந்த வேளையில் கர்ணனின் தேர் சக்கரம் சேற்றில் சிக்கிக் கொண்டது. நான் தேர் சக்கரத்தை விடுவிக்கிறேன், அதன் பின் போரை தொடருவோம், அதுவரை என்னை தாக்காதே அர்ஜுனா என்றான் கர்ணன். ஆனால் கண்ணபிரான் என்ன சொன்னார்? அர்ஜுனா, இதுதான் சரியான சந்தர்ப்பம், நீ உன் கணைகளை தொடுத்து அவனை கொல் என்றார். அதனால் பானத்தை பிரயோகிக்க தயாரானான் அர்ஜுனன். அப்போது கர்ணன், அர்ஜுனா நில், இது தர்மமாகுமா, கொஞ்சம் பொறு என்றான். அப்போது கண்ணன் கர்ணனை பார்த்து கேட்டான், கர்ணா, உனக்கு கூட தர்மம் என்ற சொல் இருப்பது தெரியுமா? தர்மத்தை பற்றி நீ இப்போது பேசுகிறாயே. சிறு வயதில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பீமனுக்கு விஷம் வைத்த போது நீ கூறும் தர்மம் எங்கே போனது? அரக்கு மாளிகையில் பாண்டவர்களை எரிக்க திட்டம் போட்ட போது நீ கூறும் தர்மம் எங்கே போனது? பொய்ச்சூதில் பாண்டவர்களை வீழ்த்திய போது உன் தர்மம் எங்கே போனது? அந்த அபலை பெண்ணான திரௌபதியை சபை நடுவே அவமானப்படுத்திய போது இந்த தர்மத்தை பற்றி நீ என்ன பேசினாய்? எதுவுமே பேசவில்லையே. அப்போது இதிலெல்லாம் உனக்கு சம்பந்தம் இல்லை என்று கூறி தப்பிக்க பார்க்காதே. துரியோதனன் செய்த ஒவ்வொரு தவறின் போதும் நீயும் உடன் இருந்தாய். 13 வருடங்கள் தண்டனை முடிந்த பிறகும் பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை தர மறுத்தீர்களே, அப்போது தர்மம் எங்கே போனது? உனது தர்மம் அப்போது இல்லையா? சிறுவனான அபிமன்யுவை சக்கர வியூகத்துக்குள் வைத்து பலர் தாக்கி கொன்றீர்களே, அப்போதெல்லாம் இந்த தர்மம் எங்கே இருந்தது? அப்போது தெரியவில்லையா அது அதர்மம் என்று? உனக்கு தேவையான சூழ்நிலையில் மட்டும் தர்மத்தை பற்றி பேசுகிறாயே. தேவையில்லாத சூழ்நிலைகளில் தர்மத்துக்கு விரோதமாக செயல்படுவாய். இதுதான் உன் தர்மமா, உன் கொள்கையா என்று கேட்டார். மேலும் கண்ணன் சொன்னார், அர்ஜுனா, திரௌபதி என்னும் அபலை பெண் அன்று அவமானப்பட்ட போது அவளுக்கு உண்டான வலியையும், அபிமன்யு என்ற சிறுவன் அநியாயமாக கொல்லப்பட்ட போது அவனுக்கு உண்டான வலியையும் இவன் உணர வேண்டுமென்றால் இப்போது நிராயுதபாணியாக நிற்கும் போது இவனை தாக்க வேண்டும். அதுவே இவனுக்கு சரியான தண்டனை என்று கூறினார் கண்ணன். அர்ஜுனன் செலுத்திய பானம் கர்ணனின் கவசத்தை துளைத்து கொண்டு அவன் மார்பில் பாய்ந்தது. கர்ணன் மாண்டு போனான். அப்போது கர்ணனின் உயிர் பிரியாமல் அவனது புண்ணியங்கள் காத்ததாகவும் அந்தணர் வடிவில் கண்ணன் வந்து அந்த புண்ணியங்களை தானம் வாங்கியதாகவும் அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். பிறகு மரணத்திற்கு பின் தன் தந்தையான சூரியனின் இருப்பிடத்தை அடைந்த கர்ணன் சூரியனிடம், தந்தையே, நான் என் நண்பன் துரியோதனனுக்கு செஞ்சோற்று கடன் தீர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் பேரில் போர் புரிந்தேன். ஆனால் வஞ்சகன் கண்ணன் என்னை வஞ்சித்து வீழ்த்து விட்டானே என்று புலம்பினான். அப்போது சூரிய பகவான் சொன்னார், இல்லை கர்ணா, கண்ணனை வஞ்சகன் என்று சொல்லாதே. நீ ஒரு தவறு செய்து விட்டாய். செஞ்சோற்று கடன் தீர்ப்பது சிறந்த தர்மம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கண்ணனோ சாமானிய தர்மங்களை விட உயர்ந்த விசேஷ தர்மமாக விளங்குபவன். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று அதனால்தான் சொல்கிறோம். அந்த கண்ணன் என்ற
விசேஷ தர்மத்துக்கும் செஞ்சொற்று கடன் தீர்த்தல் என்ற சாமானிய தர்மத்திற்கும் முரண்பாடு வருகையில் விசேஷ தர்மத்தை கைக்கொள்ள வேண்டும். நீ அதை விட்டுவிட்டு சாமானிய தர்மத்தை கைக்கொண்டு விசேஷ தர்மத்தை கைவிட்டாய். அதனால்தான் அழிந்தாய். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பது உயர்ந்த தர்மம்தான். அதற்காக இரண்யனின் பேச்சை கேட்டு பிரகலாதன் நடந்தானா? நரசிம்மர் என்ற விசேஷ தர்மத்தை அல்லவா கை கொண்டான். விபீஷணனும் அப்படியே. விபீஷணன் தன் அண்ணன் ராவணனுக்கு நன்றி பாராட்டுதலாகிய சாமானிய தர்மத்தை விட்டு விசேஷ தர்மமான ராமனை வந்து சேரவில்லையா? தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்பதற்காக கைகேயின் ஆசைக்கு பரதன் உடன்பட்டானா? மகனே, சாமானிய தர்மங்களை நிச்சயம் பின்பற்ற வேண்டும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் விசேஷ தர்மத்தோடு அதற்கு முரண்பாடு ஏற்படும் சூழ்நிலையில் விசேஷ தர்மத்தையே முக்கியமாக கைக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் கண்ணனே அனைத்து தர்மங்களுக்கும் சாரமான விசேஷ தர்மம் என்று உணரு என்று சூரிய பகவான் கர்ணனுக்கு புரிய வைத்தார். சமஸ்கிருதத்தில் விருஷம் என்றால் தர்மம் என்று பொருள். கபி என்பது வராக அவதாரத்துக்கான ஒரு குறிப்பு. தர்மமே வடிவெடுத்தவராய் வராக ரூபத்தில் பல தர்மங்களை உபதேசம் செய்ததால் ரிஷா கபி என்றார். தர்மமே வடிவானவர் என்று பொருள். இந்த 102வது நாமத்தை தினமும் சொல்லி வந்தால் முரண்பாடான சூழ்நிலைகளில் நாம் சிக்கிக்கொள்ளும் போது சரியான முடிவெடுக்கும் ஆற்றலை திருமால் நமக்கு தந்தருள்வார். அடுத்து நாமம் 103. ஓம் அமேயாத்மனே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.